தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத் வணக்கம். தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டும் 5 உயிரிழப்புகள் நிகழ்ந்தும் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. அங்கு என்ன தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது? அனுமதிக்கப்பட்ட மீதமுள்ளவர்களின் நிலை என்ன? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா, காலையில் மது குடித்தவர்கள் மிக மோசமான நிலைமையில் தொடர்ந்து அடுத்து வந்து இவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரும் தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இங்கு சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு இவர்களால் முடிந்த அளவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு முடியாத நிலையில் மட்டும்தான் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் அழுதுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், அம்மா என்னம்மா ஆச்சு? இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லாத இல்லைங்க, எங்க கருணாபுரத்தில் சாராயம் வைத்தாங்களா, வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு முடிஞ்சிருச்சுங்க. எங்க போச்சு? என்னம்மா எங்கிருந்து வரீங்க? மேலும் நம்மளோட பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? எனக்கு தெரியும் சாமி, என்னாச்சுன்னு. என் நாத்தனம் மகனும் மருமகனும் தான் செத்துட்டாங்களா, ஏதோ விஷ சாராயங்கிறாங்க. என்னன்னு தெரியல. 3 புள்ளியும் விட்டுட்டு போயிட்டேன். சாராயம் குடிச்சு தான் போட்டு 2 பேருமே இறந்துட்டாங்கன்றாங்கன்னு தெரியல. 2 பேருமே இறந்துட்டாங்கன்றாங்கன்னு தெரியலங்க சார். இந்த மாரி பண்றாங்களா நியாயமாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரக்கால தான் எவ்வளோ குடும்பம் அழித்து சரக்கு ஒழிக்கணும். விஷத்தை கலந்து இப்போ இத்தனை ஊர் பாருங்க ஊரே அழிஞ்சு பிடிச்சி சார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எல்லாம் வட்டு சுட்டு விட்டு பிடிச்சோம். ஜெருசலே சரக்கு ஒழிக்கணுங்க சார். சுத்தப்பட்டார் எங்கே பார்த்தாலும் சரக்கு ஒழிக்கணுங்க சார். எல்லா ஊர்லேயும் அலமரத்துலேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து எல்லா ஊர்லேயும் சரக்கு ஒழிக்கணுங்க சார். எவ்வளோ போய் ஆபத்தாகுது சார். இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா, சாராயத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துங்கள், முழுவதுமாக சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு கண்ணீரோடு பெண்கள் அரசுக்கு விடுக்கிற கோரிக்கை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கள்ளக்குறிச்சியில் இவர்களுக்கான சிகிச்சை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கு முடியாத நிலையில் மட்டும்தான் உடனடியாக இவங்க மேல் சிகிச்சைக்காக உடல் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களை சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிற பணியை இங்க இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிர்வாகம் மேற்கொண்ட காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து அநேகர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அநேகர் கவலைக்கிடமான சூழ்நிலையிலும் தற்பொழுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வும் நடத்தி வருகின்றனர். காவல்துறையும் இது தொடர்பாக சாராயம் விற்றவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இதுவரை கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அங்கு தெரிவித்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.